மகர ராசி அன்பர்களே, ஆனி மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது. எந்த வழியில் சாதகமாக இருக்கும், எதில் கவனமாக இருக்கும் அதை பார்க்கணும். முதல்ல சாதக பலன்கள். திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. மகர ராசிக்கு கலத்திர பாவம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல குரு உச்ச பலத்தை அடைஞ்சிருக்கார். அவரோடு சுக்கிரன் சேர்றார். சுக்கிரன் கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலனை தரக்கூடியவர். அவரோடு புதனும் இணைகின்றார். மகரத்துக்கு புதன் 6 மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதி. ஒரு திரிகோண அதிபதியாக ஒருத்தர் வந்துட்டார்னா அதே பிரதானமாக எடுத்துக்கலாம். அப்போது ஒரு பாக்யாதிபதி கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார். உச்சபலம் பெற்ற சுபராக இருக்கக்கூடியவர் குரு இருக்கார். கலத்திர காரகன் அங்கே இருக்கார். 3 பேர் சேர்ந்துருக்காங்க. அப்போ இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ணுன்னா ராசியை பார்க்கும். சுபர்களுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது, 7ஆம் இடத்திலிருந்து கிடைக்கிறது. திருமண விஷயங்கள் இந்த மாதத்தில் அனுகூலமாக இருக்குது. மகர ராசியில் பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் திருமண வயது வந்தும் கூட திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறீங்க, பெற்றோர் கேட்டும் கூட இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும்னு தள்ளி போட்டே வர்றீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஓகே சொல்வீங்க. திருமணத்தில் உங்களுக்கு விருப்பம் உண்டாகும். திருமணம் பற்றிய கவலையோ குழப்பமோ பயமோ இருந்தால் அந்த பயம் இப்போ முற்றிலுமாக உங்களை விட்டு அகன்றுவிடும். திருமண யோகம் சிறப்பாக இருக்குது. எதனால் அந்த பலன் கிடைக்குது அப்படின்னா, 7ஆம் இடம் வலுத்து இருக்குது ஒருத்தருக்குன்னு சொன்னால் அவர் ஆணாகவோ பெண்ணாகவோ யாராக இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு தான் வாழ்க்கையில் செட்டில் ஆவார். ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது லக்னம் பலமாக இருக்கா, 7ஆம் இடம் பலமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். லக்னம் பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரை நம்பி பொண்ணை கொடுக்கலாம், அவரை நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் தன்னை நம்பி வந்தவங்களை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பார். 7ஆம் இடம் பலமாக இருந்தால் திருமணம் பண்ணால் தான் அவருக்கு வாழ்க்கையே. அந்த திருமணத்தின் மூலமாக தான் அவர் நன்றாக இருப்பார். இப்போ உங்களுக்கு 7ஆம் இடம் தான் பலமாக இருக்கிறது. அதனால் திருமணத்துக்கு நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. 2வது கேட்டகரி திருமணம் ஆனவர்கள். இப்போது ரொம்ப நல்ல பலன்களை அடைவீங்க. இதனால் வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லை, ஒரு தொழில் இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் பெறணுன்ற ஆக்கப்பூர்வமான எண்ணம் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கான ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயம் பண்ணிடுவீங்க. அப்புறம் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இதுக்கு முன்னாடி சரியாக பிஸ்னஸ் போகல, பார்ட்னர்ஸோடு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போது உங்கள் பார்ட்னர்ஸ் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு வந்துடுவீங்க. மற்ற விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரே நோக்கத்தோடு இருந்து நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்ற முயற்சிகளை செய்வீங்க. நல்ல பலனாக இது இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். 6ல் சூரியன் இருந்தால் சத்துரு ஜெயம். கடன் பிரச்சனையோ உடல் உபாதையோ வழக்கு சார்ந்த விஷயங்களோ மகர ராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ அதிலிருந்து வெற்றி பெற முடியும். அடுத்ததாக செவ்வாய் 4, 5ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு மண் மனை யோகமானது இருக்கிறது. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நிலத்தில் ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் அதுக்காக பிளான் பண்ணலாம். நீங்கள் வாங்கிய நிலம் ஒரு தகராறில் இருக்குது, லிட்டிகேஷன் பிரச்சனையில் இருக்குதுன்னு சொன்னால் அது சரியாகும். அல்லது ஒரு நிலம் இருக்குது, அதை ப்ளட்ஜ் பண்ணி அல்லது விற்று கல்யாணம் பண்ணணும், அல்லது பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்புறதுக்காக அதை பயன்படுத்திக்கணும்னா தாராளமாக இப்போ அதை உங்களால் செய்ய முடியும். இதெல்லாம் சாதக பலன். 8ஆம் இடத்துல கேது இருக்கார். அவரோட சுக்கிரன் சேரப்போகிறார் மாத கடைசியில். அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த சுக்கிரன் கேது சேரும்போது என்ன ஆகும்னு சொன்னால், இது நாள் வரைக்கும் தீய பழக்கம் இல்லாதவர்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது ஒன்று. 2வது, அந்த சுக்கிரன் கேதும் சேர்ந்து சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால தண்டனை கிடைக்கும்படியான தவறுகளை செஞ்சிடுறது. உங்களை அறியாமலே நீங்கள் செஞ்சிருவீங்க. ஏன்னா தைரியம் இருக்கிறது, எல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. அதனால் தண்டனை கிடைக்கும்படியான தவறுகளை நீங்கள் செய்துவிடக்கூடாது. 2வது, தீய பழக்கத்தில் அதிகமான நாட்டம் கொள்ளக்கூடாது. இதை மட்டும் கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்னென்னா, முடிஞ்சால் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. அப்படி முடியல அப்படின்னு சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அவர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் சாதகம்.